अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुहू। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह। खुद बियदी क़ल्लत हीलती अदरिकनी मुरादी या ஷஃபிஅல் முذنبீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ்। வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ஒரு சிறப்புமிக்க மாதத்தில் இருக்கோம். அதுதான் ஷாபான் மாதம். இந்த மாதத்தோட சிறப்புகளை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஷாபான் மாதத்தில் ஓதக்கூடிய துஆவை பற்றியும் இன்னும் ஒரு சூறாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதம் என்னுடைய மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் தான் சூரா அஹ்ஸாபில் 56வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஸலவாத்தை கூறுவதாகவும், அதனால் முஃமின்களே நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஸலவாத் ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதாவது அந்த ஆயத்து என்ன அப்படின்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா. இந்த ஆயத்தை ஷாபான் மாதத்தில் இறங்கினது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதம் என்னுடைய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதிகமாக இந்த மாதத்தில் பண்ண வேண்டிய அமல் என்ன அப்படின்னா ஸலவாத். அதிகமாக நம்ம ஸலவாத் ஓதணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத், அது சின்னதாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய ஸலவாத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை நீங்கள் ஓதிக்கலாம். உதாரணமாக ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதையும் நீங்கள் வழமையாக ஓதிட்டு வரலாம். அடுத்து நம்ம ஒரு சூறா ஓதணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த சூறாவை பார்க்க முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கால் மற்றவங்களும் இந்த வீடியோ பார்த்து அமல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த சூறா என்ன அப்படின்னா சூரா துஹான். இப்போ அந்த சூறாவை ஓதி காட்டுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹாமீம் வல் கிதாபில் முபீன். தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்சிரீன். நிச்சயமாக நாம் அதனை பாக்கியமுள்ள இரவிலே இறக்கினோம். நிச்சயமாக அதன் மூலம் அச்சமூட்டி எச்சரித்து கொண்டே இருக்கின்றோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். அதில் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. அம்ரம் மின் இந்தினா இன்னா குன்னா முர்சிலீன். அக்கட்டளை நம்மிடமிருந்து வந்ததாகும், நாம் நிச்சயமாக தூதர்களை அனுப்புபவர்களாக இருந்தோம். ரஹ்மதம் மிர் ரப்பிக் இன்னஹு ஹுவஸ் சமீஉல் அலீம். அது உம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள ரஹ்மத்தாகும், நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியேற்பவன், நன்கு அறிபவன். ரப்பிஸ் சமாவாதி ஒல் அர்தி ஒமா பைனஹுமா இன் குந்தும் மூகினீன். நீங்கள் உறுதியுடையவர் இருப்பின் வானங்கள் பூமி இவ்விரண்டிற்கும் இடையிலுள்ளவை ஆகியவற்றிற்கு அவனே இறைவன் என்பதை காண்பீர்கள். லா இலாஹ இல்லாஹுவ யுஹ்யி வயுமீத் ரப்புக்கும் ஒ ரப்பு ஆபாஇக்குமுல் அவ்வலீன். அவனை அன்றி வேறு நாயன் இல்லை. அவன் உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணிக்கச் செய்கிறான். அவனே உங்கள் இறைவனாகவும் முன் சென்ற உங்கள் மூதாதையரின் இறைவனாகவும் இருக்கின்றான். இந்த சூறாவை இப்போ அரபியில் நான் பதிவிட்டிருக்கேன். இது அரபி தெரியாதவங்களுக்கு தமிழில் இந்த சூறாவை வீடியோ கடைசியில் நான் மறுபடி பதிவிட்டு மறுபடியும் இன்ஷால்லா ஓதி காட்டுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சூறாவை நம்ம எப்போ ஓதணும், எந்த முறையில் ஓதணும், எப்படி ஓதணும், அதை நம்ம பார்க்கலாம். இந்த சூறாவை ஷாபான் மாதம் இன்று இரவில் இருந்து வியாழக்கிழமை பின்னேரம் மகரிப் தொழுததுக்கப்புறம் இந்த சூறாவை ஓதணும். சூரா துஹானோட முதல் 8 ஆயத்துக்களை மட்டும் நீங்கள் ஓதினா போதும். இந்த சூரா துஹானுடைய 8 ஆயத்துக்களையும் மகரிப் தொழுதுட்டு 15 முறை நீங்கள் ஓதணும். இதை நீங்கள் ஓதி முடித்ததுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ செலவாற்ற முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் செலவாத்துக்களை ஓதி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆக்களை நிச்சயம் கபூலாக்கி தருவான். ஈருலக வாழ்க்கைக்கும் சேர்த்து நம்ம கேட்குற துஆ கபூலாகும். உங்களோட பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு, அப்புறம் வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுறதுக்குன்னு என்ன துஆ கேட்டாலும் உங்களோட துஆ கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். அதனால் இன்றைக்கி மகரிபில் இருந்து
இந்த சூறாவை வழமையாக ஓத ஆரம்பித்து ஒரு நாளும் மகரிப்க்கு அப்புறமாட்டு இந்த சூறாவுடைய முதல் 8 ஆயத்துக்களை ஷாபான் மாதம் முடிகிற வரை இன்ஷால்லா நம்ம ஓதிட்டு வருவோம். அதே மாதிரி ரஜப் மாதத்தில் நம்ம அதிகமாக ஓதுன அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபி ரஜபின் வ ஷாபான வ பல்லிகனா ரமலான் இந்த துஆவையும் தொடர்ந்து ஓதிட்டே இருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ நம்ம இந்த வீடியோ கடைசியில் தமிழில் பதிவிட்டு ஓதி காட்டுறோன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ அதை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம் அம்ரம் மின் இந்தினா இன்னா குன்னா முர்சிலீன் ரஹ்மதம் மிர் ரப்பிக் இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம் ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூகினீன் லா இலாஹ இல்லா ஹுவ யுஹ்யி வ யுமீத் ரப்புக்கும் வ ரப்பு ஆபாஇக்குமுல் அவ்வலீன். இப்போ இந்த வசனங்களுடைய பொருளை நம்ம பார்க்கலாம். ஹாமீம் தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக நாம் அதனை பாக்கியமுள்ள இரவிலே இறக்கினோம். நிச்சயமாக அதன் மூலம் அச்சமூட்டி எச்சரித்து கொண்டே இருக்கின்றோம். அதில் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. அக்கட்டளை நம்மிடமிருந்து வந்ததாகும். நாம் நிச்சயமாக தூதர்களை அனுப்புபவர்களாக இருந்தோம். அது உம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள ரஹ்மத்தாகும். நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியேற்பவன், நன்கு அறிபவன். நீங்கள் உறுதியுடையவர்களாக இருப்பின் வானங்கள் பூமி இவ்விரண்டிற்கும் இடையிலுள்ளவை ஆகியவற்றிற்கு அவனே இறைவன் என்பதை காண்பீர்கள். அவனையன்றி வேறு நாயன் இல்லை. அவன் உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணிக்கச் செய்கிறான். அவனே உங்கள் இறைவனாகவும் முன் சென்ற உங்கள் மூதாதையர்களின் இறைவனாகவும் இருக்கின்றான். இதுதான் இந்த 8 வசனங்களுடைய பொருள். இதை நான் உங்களுக்கு ஒரு டைம் ஓதி காட்டியிருக்கிறேன். நீங்கள் இந்த 8 ஆயத்துக்களை 15 முறை நீங்கள் ஓதணும். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வியாழக்கிழமை மகரிப் தொழுததுக்கு அப்புறமாட்டு 15 முறை நீங்கள் ஓதுங்க. ஷாபான் மாதம் முடிகிற வரை ஒரு நாளும் மகரிப் தொழுததுக்கு அப்புறம் இந்த 8 ஆயத்துக்களையும் இன்ஷா அல்லாஹ் வளமையாக ஓதிவாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி நம்முடைய கஷ்டங்களையும் போக்குவானாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அமல் செய்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் போடுற லைக்கால் மற்றவங்களும் இந்த வீடியோ பார்த்து அமல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.